கண்ணா இந்த பேனா என்னான்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் ஒரு பச்சை தமிழனாக இருந்தால் இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு திராவிடனாக இருந்தால் உங்களுக்கு இந்த பேனா என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். இது என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்களின் நினைவாக வைக்க இருந்த நினைவு சின்னம் தான் இந்த பேனா. இதற்கான திட்டமானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வில்சனா இந்த பையன்தான் நெல்சன். இவர் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு. இது தொடர்பாக தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் இப்போ யோசிப்பீங்க, இது மாதிரியான முக்கிய செய்திகள்லாம் நீ கொடுக்குற, சுவாரஸ்ய செய்திகளை கொடுக்குற, நாட்டு மக்களுக்கு என்ன தெரியணுமோ அதை கொண்டுட்டு வந்து சேர்க்கிறிய கண்ணா, உனக்கு நாங்கள் ஏதாவது உதவி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ணலாங்க. ஒரு 2 உதவி நீங்கள் பண்ணணும். 1, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். இன்னொன்று, இந்த QR கோடு தெரியுது இல்லைங்களா, இதன் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வைய அப்படின்ற பழமொழி உங்களுக்கு தெரியும்ல. அதற்கு சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு திமுக தான். ஏன் அப்படின்னா, தமிழ்நாடே கடங்கார மாநிலமாக இருக்கும்போது கடனை வாங்கி என்ன பண்ணுச்சு திமுக அரசாங்கம்? இந்த பேனா வைக்கணும்னு சொல்லி முற்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? முன்னாள் அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள் சொல்கிறார், சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் கடலில் பேனா சிலை வைப்பது தொடர்பாக அவர் பேசும்போது இதை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் பேனா சிலை வைக்கலான் இருந்தோம். இதை ஏன் வைக்க போனோம் அப்படின்னா, இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நினைவாக இந்த பேனா சிலையை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதனால் இதை நாங்கள் வைக்க போனோம் அப்படின்றாரு. அந்த மாதிரி கோரிக்கை மட்டும் வைக்காதீங்க தயவு செஞ்சு. கோரிக்கை வைக்கும்போது சேர்ந்து அதற்கான பணத்தையும் சேர்த்து வைங்க. அதற்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த பணத்தையும் கொடுத்துட்டு அதை எங்கே வைக்கலாமோ அந்த இடத்தையும் நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மட்டும் கோரிக்கை வச்சுட்டு போயிடுவீங்க. யார் அப்போ விட்டு காசை எடுத்து யாருக்கு செலவு பண்ணுறது சொல்லுங்கள்? எங்களுடைய வரி பணத்தை எடுத்து தமிழக அரசுக்கு நாங்கள் வரியாக கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ கடலில் போய் குப்பையாக வீச போகிறேன்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த பேனா அப்படி என்ன அரும்பெரும் காப்பியம் எழுதிச்சு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரம் பூத்தது, வான்கோழி, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரியான சுவாரஸ்ய கதைகள்லாம் எழுதின பேனா இந்த பேனா. இந்த பேனாவுக்கு இது வைக்கலைன்னா ஒரு கேடாங்க. இது மட்டும்தான் கேடா? மெரினாவில் இவரை புதைப்பதற்கே இடம் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் வைக்க இடம் கொடுத்தோடனே, அதாவது குந்த இடம் கொடுத்தோடனே படுக்க இடம் கேட்பானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதற்கும் சிறந்த உதாரணம் திமுக தான். மெரினாவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நினைவிடம் வச்சா போதாது, நாங்கள் கூடவே இந்த பேனாவையும் எடுத்துகிட்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கேயா அவரோட நினைவிடத்துக்கு பக்கத்துலேயே, அதாவது கடல் கரையில் இருந்து நடுக்கடலில் போய் வைக்கணுமா, ஒரு 360 மீட்டர் உள்ளே போய் நாங்கள் வைக்க போகிறோம் அந்த பேனாவை. அதற்கு இடையில அந்த போக்குவரத்துன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ணாடி பாலம் அமைக்க போகிறோம். அதெல்லாம் யாரு காசுல? நம்ம காசுல தான். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம காசு தான். அவரோட நினைவிடம் கட்டியிருக்காங்களா, அது மட்டும் யார் காசுன்றீங்க? அதுவும் நம்ம காசு தான். 39 கோடி நம்மளோட வரிப்பணத்தை எடுத்து தான் அங்கே கட்டியிருக்கிறாங்க. அடுத்ததாக அந்த பேனா வைப்பதற்கு எவ்வளோ அப்படின்னா 81 கோடி ரூபா, 134 அடி உயரத்தில் நம்ம வரிப்பணத்தை எடுத்து 81 கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணலான்னு இருந்தது. ஆனால் இப்போது மக்களோட கடுமையான எதிர்ப்புனாலையும் தாவேக்கு ஆட்சி அமைச்சதுனாலையும் இவங்களால வைக்க முடியாமல் போச்சு. மக்கள் ஏன் கொந்தளிச்சாங்க? இவங்க கட்டினா கட்டிட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்புறம் கொந்தளிக்காமல் என்ன பண்ணுவான்? மின்கட்டண உயர்வு, பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, போதைப் பொருளை இவங்களால் கட்டுப்படுத்தவே முடியல, கொலை குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல, திருட்டு போன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியல, போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்தது. எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போனான். இவ்வளவு இருக்கு, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்க கார் ரேஸ் நடத்தினது, பூங்கா அமைக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் செலவை அள்ளி இறச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க அப்பா வீட்டு காசு இல்லை, எல்லாமே கடனை வாங்கி தமிழ்நாடே நம்பர் 1 கடங்கார மாநிலமாக மாற்றி விட்டு, சுதந்திரம் வாங்கினதுலேருந்து வாங்கின கடனை இவங்க ஆட்சிக்கு 5 வருஷத்தில் வாங்கிவிட்டு 10 லட்சம் கோடி கடங்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி விட்டு 81 கோடியில் அந்த பேனா சிலை தான் கேடான்றேன். அப்புறம் கோவம் வருமா வராதா சொல்லுங்கள்? மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டான். இதை வைக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு வந்த உடனே வைக்கல. ஆனால் ஏவாவேலு என்ன கட்டுறாரு தெரியுங்களா? இதுதான்
இதுதான் கட்டுமர குடும்பத்தோட கட்டுக்கதை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த நிதி நிலைமையில் நம்ம பேனா செலவைக்கணுமா? ஏன் கோவாலு பேனா செலவைக்கணுமா? நம்ம நிதி நிலைமை சரியானவொடனே வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். ஆமாம் தலைவரே, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் சரியாக தான் தெரியுது. எப்பயாவது தான் உங்கள் மூளை யோசிக்கும், இப்படி யோசிச்சிருக்கே பரவாயில்லையே, மக்கள் நலன் மேலே இவ்வளோ அக்கறையா அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாராமா. ஏங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதா இருந்தால் இந்த திட்டமே போட்டிருக்கக்கூடாது. மத்திய அரசுக்கிட்ட போய் இந்த அனுமதி கொடுங்கன்னு நின்றுட்டு இருந்துருக்கக்கூடாது. அவ்வளோ நல்லவராக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, எவ்வளோ அசட் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போய் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் அந்த உடலை வந்து புதைச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தமிழர்களின் அடையாளம் எங்கே மெரினாவில் போய் வைக்கிறாரு. மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து வெற்றி கண்ட இடம் மெரினா. அங்கே போயிட்டு சுடுகாடாக மாற்றி விட்டு அது மட்டும் பத்தாதுன்னு அந்த இவரோட நினைவிடம் கட்டுறதுக்கு காசு கொடுத்தது நம்மளோட காசு தானே. 39 கோடி ரூபா நம்ம காசு. இந்த பேனா வைக்கிறதுக்கு 81 கோடி ரூபா நம்ம காசு. ஆனால் அவர் வந்து நிதி நிலைமை சரியில்லை, சரியானவன வச்சுக்கலான்னாராம். நிதி நிலைமை திமுக இருக்கும் வரை சரியே ஆகாது. இந்த திமுக அடித்த கொள்ளைகள்லாம் இருக்குல்ல, ஊழல்கள், அதை மத்திய பாஜகவும் இப்போ ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேக்காவும் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து அவங்க ஊழல் பண்ண பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலாம் சரியாக நடவடிக்கை எடுத்திங்கன்னா நிதி நிலைமை சரியாகிறது மட்டும் இல்லாமல் உயர்ந்து விடும். நம்ம கடனே வாங்க தேவையில்லைங்க, நாம் கடன் கொடுக்கலாம் மற்ற மாநிலத்துக்கு. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து வசதிகள் வந்துடும், பணம் வந்துடும். அந்த வேலையை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த வகையில் இவங்க வந்து மக்கள் கடுமையான எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்திவிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டோங்கிறாரு. என்ன உருட்டு, உலகமாக உருட்டாக இருக்குது. இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கூட இந்த திமுகவை துவைச்சி எடுத்தது. என்ன சொன்னிச்சு? உங்களுடைய முன்னாள் தலைவர்களுக்கு நீங்கள் வந்து புகழ் பாடணும், அவருக்கு நினைவிடம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் காசை போட்டு கட்டுங்க, உங்கள் கட்சி நிதியை போட்டு உங்கள் கையில் இருக்கிற காசை போட்டு கட்டுங்க. அதை விட்டுட்டு மக்கள் வரி பணத்தை இப்படி வீணாக்காதீங்க தண்டங்களா அப்படின்னு சொல்லி காரி துப்பாத குறையா சொன்னிச்சு நீதிமன்றம். இதெல்லாம் தான் காரணம் இவங்க அந்த பேனா சிலையை வைக்காமல் போனதுக்கு. இல்லை அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணி காசை கரியாக்கியிருப்பாங்க, கடலில் போய் கொட்டி வச்சுருப்பாங்க. 360 மீட்டருக்கு கண்ணாடி பாலம் தேவையா அந்த பேனாவுக்கு? பேனாவே தேவையில்லை, அந்த நினைவிடமே தேவையில்லையா? மாபெரும் வீரன் ராஜராஜ சோழனுக்கே நினைவிடம் இல்லை, இவருக்கு அப்படி நீங்கள் நினைவிடம் வைக்கணும்னா ஓங்கல்ல போய் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக மெரினாவில் வச்சிங்கன்னு தெரியல. நினைவு சின்னமாக வேணால் ட்ரெயின் வேணால் வைக்கலாம், எதுக்கு பேனா வச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு ஒரு விளங்காத புதிராக இருக்குது. இது குறித்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த நெல்சன் ஒருத்தர் நம்ம பேசியிருந்தோம்ல, இவர் என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து பேசினார் அப்படின்னா, பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பாரத பிரதமர்னு அவரே சொன்னாருங்க, இந்திய பிரதமர்னு சொன்னார், பாரத பிரதமர்னு அவரே சொன்னார். எனக்கே ஆச்சரியமாக தான், அந்த தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இந்த ஆள் இப்படி பேசி வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் மோடி அவர்கள் நான் பார்த்தேன், பயந்துகிட்டு இருந்தேன், அவர் வந்து காசிக்கு போகிறாரு, அருணாச்சல் போகிறாரு, பட்டை போடுறாரு, தியானம் இருக்கிறாரு, எப்படி இருக்க போதுன்னு யோசிக்கும்போது அவர் வந்து மக்களவைக்குள்ளே போகும்போது, நாடாளுமன்றத்துக்குள்ளே போகும்போது எதுவுமே பட்டை அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவர் போகிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் தாங்க ஒரு கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிறாங்க, அந்த ஜெபமாலையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சபாநாயகரில் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த ஏதோ அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் சொல்கிறாங்க. இது தவறு, மோடி அவர்களே செய்யலை, நீங்கள் இதை செய்வது தவறுன்னு சொல்கிறாரு. என்னையா இந்த அளவுக்கு உண்மையை பேசிட்டீங்கன்னு எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் இன்னும் கவனிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி தாவேக்கா செய்வதனால் பாஜகவிற்கு இங்கே வருவதற்கான வழிவகுத்து விடும். அதனால் நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்றது. பாஜக இங்கே வந்துடக்கூடாதுன்ற பயத்தில் தாவேக்காவை திட்டிகிட்டு இருக்கு இந்த ஆள். இவரை போய் தூக்கி கொண்டாடுற அளவுக்கு இந்த ஆள் வந்து ஒருத்து கிடையாது. அதனால் இந்த வீடியோவெல்லாம் வந்து பகிராமல் தயவு செஞ்சு ஏதாவது அவருக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஏதாவது கமெண்ட் போடுங்க, அதை விட்டுட்டு பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மவர்களை நான் கேட்டுக்கிறேன். இதில் கூடுதலாக நெல்சன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொருளாதாரம் அந்த இந்த இதெல்லாம் வளர்ச்சியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை இதை வந்து நம்ம
பாதுகாக்கணும். அதனால் நான் இந்த மதம் தான் சொல்லி தூக்கி பிடிக்கக்கூடாது, நானுமே ஒரு கிறிஸ்தவ தான், ஆகவே இது தப்பு அப்படின்றாரு. முதல்ல திமுகவுக்கு நீங்கள் முன்னாடி சொம்படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கடவுள் இல்லை, கடவுள் நம்புகிறவன் முட்டாள், பரப்புகிறவன் காட்டு மிராண்டி, இந்த இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எந்த ஒரு மதத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? எந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது கேட்கும்போது நாக்கு கூசும், சொல்லவே இதாக இருக்கும், காது கூசும்லாம் சொன்னீங்கல்ல, அது எந்த மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மந்திரத்தை இந்த மாதிரி கொச்சப்படுத்தினாங்க? அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது பேசினாரா? இந்து மதத்தை மட்டுமே டார்கெட் வச்சு திமுகவினர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு வாய் திறக்காத இந்த நெல்சன் திடீரென்ற இந்த வாயை திறந்திருக்கிறதுக்கு காரணம் தாவேகாவால் அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளால் பாஜக இங்கே ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து இவர் பேசிட்டு இருக்காரு. ஏதோ மோடி அவர்களை இவர் புகழ்ந்துட்டார் நீங்கள் நினைக்காதீங்க. பாஜக இங்கே வந்துவிடக்கூடாதுன்ற பயத்தில் கதறிட்டு இருக்கு இந்த ஆள். மக்களே புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளும் இவர் திருந்த மாட்டாப்புல, மாற மாட்டாப்புல. திமுகவுக்கு ஒரு அண்டா, இவர் ஒரு சொம்போ இல்லை ஜக்கோ இல்லை டம்ளரோ ஏதோ ஒன்று, நீங்களாக பார்த்து ஒரு பேர் வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன். ஐ ஆம் வெயிட்டிங்.